So, நம்மளோட next video in evolution series, a brief account of evolution. Evolution ஒரு brief account தான் இங்கே பார்க்கிறது. ஓகே, இங்கே இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். About 2000 million years ago, 2000 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி, அப்படின்னா 2 billion years ago, the first cellular form of life appeared on Earth. ஃபர்ஸ்ட் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லைஃப் வந்து நான் லிவிங், உயிர் இல்லாம இருந்தா நான் லிவிங் இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் இருந்துச்சு. இந்த நான் லிவிங் இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து நான் லிவிங் ஆர்கானிக் ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்படிதானே? இந்த நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் வந்து இந்த நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து தான் லைஃப் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் செல்லுலார் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லைஃப் வந்து செல்லுலார் ஃபார்ம் எப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு? செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்து அப்ராக்சிமேட்லி 2000 million years ago, 2000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் செல்லுலார் ஃபார்ம் ஆயிருக்கு. The mechanism of how non-cellular aggregates of giant macromolecules could evolve into cells with a membranous envelope is not known. எப்படி இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த giant macromolecule நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து பெரிய பெரிய மாலிக்யூல்ஸா முதல்ல ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய லைஃப், அப்படின்னா பெரிய பெரிய புரோட்டீன்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்என்ஏ, இதுதான் முதல்ல ஃபார்ம் பண்ணக்கூடிய லைஃப். எப்படி இந்த பெரிய மாலிக்யூல்ஸ் செல்லுலார் ஃபார்ம் ஆயிடுச்சு அது நமக்கு இப்பவும் தெரியாது. எப்படியா இருந்தாலும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஃபார்ம் ஆயிடுச்சு. சம் ஆஃப் தி செல்ஸ், இப்படி ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய செல்ஸ்ல ஒரு சில செல்லுக்கு ஹார்ட் தி எபிலிட்டி டு ரிலீஸ் ஆக்சிஜன், அவருக்கு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. போட்டோசிந்தசிஸ் மாதிரி இவருக்கு ஆக்சிஜன் வெளிவிட முடிஞ்சிச்சு. ஓகே, so next வந்து next paragraph, we are moving towards the next para. For that I am clearing the thing that I have written here and we are moving to the next para. Listen with me. அதில் ஒரு சில செல்லுக்கு they had the ability, அவருக்கு என்ன ability இருந்துச்சு? They were having the ability to release oxygen தானே. ஆக்சிஜன் ரிலீஸ் பண்றதுக்கு தேவையான ability இருந்துச்சு. ஓகே, அது could have been similar to the late reaction in photosynthesis. photosynthesis ஒரு late reaction மாதிரி அவருக்கு ஆக்சிஜன் வெளியிடுறதுக்கு எபிலிட்டி இருந்துச்சு. Where water is split with the help of solar energy captured and channelized by appropriate light harvesting pigments. photosynthesis எப்படி நடக்கிறது? குளோரோஃபில்லோட ஹெல்ப்போட சன்லைட் எல்லாம் யூஸ் பண்ணி தானே நடக்குது. அந்த மாதிரி ஒரு சில செல்ஸுக்கு இலையில லீஃப்ல எப்படி போட்டோசிந்தசிஸ் நடக்குதா, போட்டோசிந்தசிஸ் நடந்து எப்படி ஆக்சிஜன் வெளியிடுதா, அந்த மாதிரி அன்னைக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய செல்லுக்கு இந்த மாதிரி ஆக்சிஜன் வெளியிடுறதுக்கு எபிலிட்டி இருந்துச்சு. Slowly, மெதுவா single celled organism became multicellular life forms. இந்த single cellular organismத்துல இருந்து multicellular life forms ஃபார்ம் ஆயிடுச்சு. multicellular life forms single celled structureல இருந்து அவர் வந்து multicellular-ஆ மாறிடுச்சு. multicellular life forms ஃபார்ம் ஆயிடுச்சு. கிளியர் தானே? ரெடி. By the end of 500 million years ago, 500 million years முன்னாடி invertebrates were formed and active. invertebrates ஃபார்ம் ஆயிடுச்சு. 500 million yearsக்கு முன்னாடி தாராளம் invertebrates were formed. invertebrates பல invertebrates they were formed approximately 500 million years ago முன்னாடி invertebrates ஃபார்ம் ஆயிடுச்சு. Jawless fish probably evolved around 350 million years ago. 350 million years முன்னாடி 350 million yearsக்கு முன்னாடி யாரு ஃபார்ம் ஆயிடுச்சு? Jawless fishes ஃபார்ம் ஆயிடுச்சு. Jawless fishes were formed. Seaweeds and few plants existed probably around 320 million years ago. 320 மில்லியன் இப்போ வந்து மல்டிசெல்லுலார் ஃபார்ம் ஆயிடுச்சு. invertebrates approximately 500 million yearsக்கு முன்னாடி invertebrate ஃபார்ம் ஆயிடுச்சு. Jawless fishes எப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு? 350 million yearsக்கு முன்னாடி Jawless fishes ஃபார்ம் ஆயிடுச்சு. seaweeds அந்த மாதிரி few plants, seaweeds அந்த மாதிரி ஒரு சில சின்ன பிளான்ஸ் எல்லாமே approximately 320 million yearsக்கு முன்னாடி ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. We told that the first organism that invaded land were plants.
ஃபர்ஸ்ட் லேண்ட்ல ஃபார்ம் ஆகக்கூடிய இப்போ முன்னாடி இதெல்லாமே பாருங்க, இது எல்லாமே வாட்டர் என்விரான்மெண்ட்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கிறது. இது எல்லாமே அக்வாட்டிக் ஆர்கானிசம், தண்ணியில தான் எவல்யூஷன் நடந்தது. லேண்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது யாரு தெரியுமா? இது எல்லாமே வாட்டருக்குள்ள. லேண்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது யாரு? லேண்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது வந்து பிளான்ட்ஸ் தான் லேண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தது. ஓகே. They were widespread on land. லேண்ட்ல தாராளம் பிளான்ட்ஸ் இருந்துச்சு. when animals invaded land. இந்த animals லேண்டுக்கு வர டைம்ல லேண்ட்ல ஃபுல்லாவே யார் இருந்துச்சு? பிளான்ட்ஸ் இருந்துச்சு. ஃபிஷ் வித் ஸ்டவுட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபின்ஸ். ஒரு சில ஃபிஷ் ஸ்டவுட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபின்ஸ் குட் மூவ் ஆன் லேண்ட் அண்ட் கோ பேக் டு வாட்டர். தண்ணியில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஃபிஷ், அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு சில ஃபிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் ஃபின்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஃபின்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ஃபிஷ் ஏதாச்சும் ஃபுட் எல்லாம் தேடி ஃபுட்டை பார்த்து வெளியே வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? லேண்டுக்கு வந்துருச்சு. மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு. This was about 350 million years ago, approximately 350 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி போண்டில் இருந்து அல்லாட்டி வாட்டர்ல இருந்து ஃபிஷஸ் வெளியே வந்துருச்சு. அப்படின்னா அது எதோட ஸ்டார்டிங்? ஃபிஷஸ் வந்து ஆம்ஃபீபியா மாறதோட எவிடன்ஸ். In 1938 a fish caught in South Africa, சவுத் ஆப்பிரிக்கால இருந்த ஒரு ஃபிஷ் கிடைச்சிச்சு. happen to be a சீலக்காந்து. அதுக்கு என்ன பேரு? சீலக்காதுன்னு பேரு. which was thought to be extinct. நம்ம எக்ஸ்டிங்ட் ஆயிருக்குன்னு நினைச்சா ஒரு ஃபிஷ் ஆப்பிரிக்கால இருந்து கிடைச்சிச்சு. These animals, இந்த அனிமல்ஸ்க்கு என்ன பேரு தெரியுமா? லோபு ஃபின்ஸ் பேரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் ஆம்ஃபீபியன்ஸா மாறிடுச்சு. அவரோட பேர் வந்து லோபு ஃபின்ஸ். அந்த லோபு ஃபின்ஸ்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஆம்ஃபீபியன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, we are looking into the next paragraph now. இந்த படம் எல்லாம் இதுக்கு அப்புறம் பார்த்துரும். சோ அவர் வந்து they are the evidence for first amphibians. அதுதான் first amphibians ஓட evidence that lived on both land and water. தண்ணியிலும் அந்த மாதிரி லேண்டிலும் அவர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. There are no specimens of these left with us. நமக்கிட்ட அதோட ஸ்பெசிமென் எதுவும் இப்ப கிடையாது. However, எப்படியா இருந்தாலும் these were the ancestors of modern day frogs and salamanders. இப்ப இருக்கக்கூடிய ஃப்ராகோடையும் சலமாண்டர்ஸோடையும் ஆம்ஃபீபியனோட ஆன்செஸ்டர் அவர். The amphibians evolved into reptiles. amphibian வந்துருச்சு. amphibian வந்ததுக்கு அப்புறம் amphibian வந்து மெதுவா amphibians வந்து மெதுவா மாறி what were formed, amphibians க்கு அப்புறம் from amphibians only who were formed. amphibians ல இருந்து தான் reptiles ஃபார்ம் ஆயிடுச்சு. from amphibians ல இருந்து reptiles were formed. reptiles ஃபார்ம் ஆயிடுச்சு. They lay thick shelled egg. reptiles வந்து thick shelled egg போட்டுருச்சு. which do not dry up in sun unlike those of amphibians. amphibians egg கூட்டம் கூட்டமா இந்த மாதிரி போட்டு வச்சிருந்தது. அது சன்லைட்ல ட்ரையா இருந்துச்சு. ஆனா reptiles வந்து ஷெல்லோட எக் போட்டுச்சு. இந்த ஷெல் வந்து இந்த எக்கை ப்ரொடெக்ட் பண்ணிருந்துச்சு. அகெயின் இப்ப பார்த்தாலும் we see their modern day descendants. அதோட modern day ஃபார்மை நமக்கு இப்ப பார்க்க முடியும். டர்ட்டில்ஸ் இப்போ இருக்கு, டோட்டோய்ஸ் இப்போ இருக்கு, crocodiles இப்போ இருக்கு. இதெல்லாம் இப்போ பிரசண்டா இருக்கு. இந்த நெக்ஸ்ட் 200 மில்லியன் இயர்ஸ் ago ரெப்டைல் ஃபார்ம் ஆகி 200 மில்லியன் வருஷத்துக்கு ரெப்டைல்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 200 மில்லியன் இயர்ஸ்க்கு என்னாச்சு பாருங்க. For next 200 million years, reptiles of different shapes and size. பலவிதமான reptiles வந்து இந்த உலகத்துல எர்த்தை ஃபுல் டாமினேட் பண்ணிருந்துச்சு. அந்த நாள்கள்ல giant ferns, pteridophyte இருந்துச்சு. They were present but they all fell into form coal deposits only. அதெல்லாம் கோலா மாறிடுச்சு. அதான் இப்ப நம்ம எக்ஸ்கவேட் பண்ணி எடுக்கிறது, டீசல், பெட்ரோல் எல்லாம் எடுக்கிறது. Some of these land reptiles, இதில் இருக்கக்கூடிய ஒரு சில land reptiles வந்து went back to water, வாட்டருக்கு தண்ணி கிட்டே போயிடுச்சு and evolved into fish like reptiles probably 200 million years ago. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இக்தியோசோரஸ். அந்த நாள்கள்ல லேண்ட் ரெப்டைல்ஸ் யாரு தெரியுமா? ஆஃப் கோர்ஸ் தி டைனோசர்ஸ். லேண்ட் ரெப்டைல்ஸ் வந்து டைனோசர்ஸ்ல பிக்கஸ்ட் ஆஃப் சம் யாரு பெருசா இருந்துச்சு? டைரனோசோரஸ் ரெக்ஸ். அதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? வாஸ் அபவுட் 20 feet in height. 20 feet ஹைட்டா இருந்துச்சு. அண்ட் ஹியூஜ் ஃபியர்சம் டாகர் லைக் டீத். பார்த்தாலே பயமா இருக்கக்கூடிய பெரிய டீத் அதுக்கு இருந்துச்சு. அதோட ஃபோசில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. About 65 million years ago, 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி the dinosaurs suddenly disappeared from the earth. இந்த earthல இருந்த டைனோசர்ஸ் ஃபுல்லாவே போயிடுச்சு.
We do not know the true reason. அதோட reason என்ன நமக்கு தெரியல. Some say climatic changes killed them. Climateனாலே சத்து போயிடுச்சுனாரு ஒரு சில பேரு. Some say most of them evolved into birds. ஒரு சில பேர் என்ன சொல்றாரு, இந்த reptiles எல்லாமே birds-ஆ மாறிடுச்சு சொல்றாரு. The truth may lie in between. அதோட truth என்ன, நிஜம் என்னன்னு நமக்கு தெரியல. Small sized reptiles of that era still exist today. அன்னைக்கு இருந்துச்சா சின்ன சின்ன reptiles எல்லாம் இப்பவுமே இருக்கிறது. crocodile மாதிரி சின்ன reptiles எல்லாம் இப்பவும் present ஆ இருக்கு. The first mammals were shrews. Reptiles-க்கு அப்புறம் mammals வந்துருச்சு. First mammals வந்து சின்ன organism. அதோட பேரு shrews. Their fossils are small sized. அவரோட fossils சின்னது. Mammals-க்கு என்ன speciality? Mammals were viviparous. நம்ம வந்து viviparous அப்படின்னா we are giving birth to young ones and protected their unborn young inside the mother's body. சின்ன குழந்தைகள் அம்மாவோட பாடிக்குள்ள இருந்து தான் டெவலப் ஆகி வந்துருச்சு. Mammals were more intelligent. Mammals வந்து இந்த குரூப்ல எல்லாமே more intelligent in sensing and avoiding danger. at least environment பார்க்கிறதிலும் danger வருது, escaping from predators எல்லாமே mammalக்கு நல்லபடியா தெரிஞ்சிச்சு. When reptiles came down, reptile கம்மியாகிற டைம்ல mammals took over this earth. இந்த earth ஃபுல்லாவே யாரு வந்துருச்சு, mammals வந்துருச்சு. There were in South America mammals resembling horse. அந்த நாள்கள்ல சவுத் அமெரிக்காவில mammals இருந்துச்சு, horse இருந்துச்சு, hippopotamus இருந்துச்சு, bear இருந்துச்சு, rabbit இருந்துச்சு, இந்த மாதிரி animals எல்லாம் இருந்துச்சு. Due to continental drift என்னது, முன்னாடி இந்த உலகம் ஃபுல்லாவே ஒரு பிளானட்டா இருந்துச்சு. இந்த உலகம் ஃபுல்லாவே ஒரே ஒரு லேண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த லேண்ட் ஷேக் ஆகி டிஃபரெண்ட் பார்ட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. Continental driftனாலே I am taking the paragraph clearly. Okay, so look. Okay, ready. Due to continental driftனாலே சவுத் அமெரிக்கா வந்து நார்த் அமெரிக்காவிட்ட ஜாயின் பண்ற டைம்ல these animals were overridden by North American fauna. நார்த் அமெரிக்காவில் இருந்த animals இதோட மேல ஜாஸ்தியா வளர்ந்துச்சு. Due to same continental drift, இதே continental driftனாலே pouched mammals of Australia, pouched mammal என்ன, கங்காரு அதெல்லாமே pouched mammals of Australia survived because of lack of competition from any other mammal. ஆஸ்திரேலியாவில் pouched mammals இருந்துச்சு, கங்காரு animals ஆஸ்திரேலியாவில் இருந்துச்சு. இந்த மாதிரி இங்க இடத்துல மீதி இடத்துல எல்லாம் இருந்துச்சு. ஆனா இங்க அதோட predators இருந்துச்சு, இங்க அதுக்கு predators இல்லாம இருந்துச்சு. அதனால இவரு நல்லபடியா வாழ்ந்துச்சு. காம்படிஷன் ஓகே கம்மியா இருந்துச்சு. வேற மேமல்ஸ்ல இருந்து இதுக்கு காம்படிஷன் ஃபுட்டுக்கு அது எதுவும் இல்லாம இருந்ததுனால நல்லபடியா இவருக்கு வாழ்ந்துச்சு. Lest we forgot, some animals live wholly in water. ஒரு சில அனிமல்ஸ் வாய்வு ஃபுல்லாவே வாட்டர்ல வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு மேமலு, உதாரணத்துக்கு வெயிலு, திமிங்கலம், டோல்பின், சீலு, சீகவ் இவரெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள். இவரெல்லாம் நம்ம மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸ். அட்மாஸ்பியரிக் ஏர் பிரீத் பண்றா, எக்ஸ்கிரீஷனுக்கு கிட்னி யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் இவர் எல்லாமே. ஆனா அவரு வந்து எங்க வாழ்ந்துட்டு இருக்கு, தண்ணீர் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. Evolution of horse, elephant, dog, etc. are special theories of evolution. Horse oda, elephant oda, dog oda evolution எல்லாமே special stories. You will learn about these in higher classes. பெரிய கிளாஸ்ல நீங்க அதெல்லாம் படிச்சுக்கணும். The most successful story is the evolution of man. Successful story of evolution, human evolution தான். With language skill and self consciousness. நமக்கு language இருக்கு, self consciousness இருக்கு. A rough sketch of the evolution of life forms, their times on geological scale are indicated in figure 6.9 and 6.10. So, on the brief sketch of evolution 6.9 and 6.10 போய் பார்க்கலாம். முதல்ல we can look into the 6.9. 6.9 காக வந்துருங்க. So, here it is about the 6.9. Okay, பாருங்க. We are moving upwards. So figure 6.9 is here. Okay. So if you are looking into the figure 6.9, you know, 6.9 you can see the evolution of plants. Plant oda evolution da in the 6.9 கொடுத்திருக்கு. Plants oda evolution da. Okay, ready. So இப்ப பாருங்க, what is present in this graph, you know, sorry, in this representation, this is the time period now. இதுதான் இப்போ at presentல நமக்கு இருக்கக்கூடிய plant varieties தான் இதெல்லாம். So இந்த உலகத்தை
we have classified இதுல வந்து 3 டைம் பீரியட் தான் பார்க்க முடியுது. பாலியோசோயிக் எரா 3 எரா தான் பார்க்க முடியுது. பாலியோசோயிக் எரா பார்க்க முடியுது. மீசோசோயிக் எரா பார்க்க முடியுது. சீனோசோயிக் எராவும் பார்க்க முடியுது. டிஃபரண்ட் பீரியட்ஸ் பார்க்க முடியுது. பாலியோசோயிக் எராவில சைலூரியன் பீரியடு, டிவோனியன் பீரியடு, கார்போனிஃபரஸ் பீரியடு, பெர்மியம் பீரியடு இருக்கு. மீசோசோயிக் எராவில ட்ரையாசிக் பீரியட் இருக்கு, ஜுராசிக் பீரியட் இருக்கு, கிரெட்டேஷியஸ் பீரியட் இருக்கு. சீனோசோயிக் எராவில டெர்ஷரி பீரியடும் இருக்கு, குவாட்டர்னரி பீரியடும் இருக்கு. சோ இப்ப பாருங்க. சோ தேவர் டெவலப்டு ஃப்ரம் முன்னாடி இவர் டெவலப் பண்ணி வந்தது குளோரோஃபைட் ஆன்சஸ்டர்ஸ் தான் இவரோட ஆன்சஸ்டர்ஸ். குளோரோஃபைட் ஆன்சஸ்டர்ஸ்ல இருந்து டெவலப் பண்ணி இருக்கிறது வந்து குளோரோஃபைட் ஆன்சஸ்டர்ஸ்ல இருந்து தான் யார டெவலப் பண்ணிருக்கு? பிரையோஃபைட்ஸ் டெவலப் பண்ணிருக்கு. They are still present. Bryophytes are present. From tracheophyte ancestors இருந்து zooxanthellae டெவலப் ஆயிருக்கு. அதில் இருந்து from in Permian periodல arboreous lycopods ஃபார்ம் ஆயிருக்கு. Jurassic periodல herbaceous lycopodsமே ஃபார்ம் ஆயிருக்கு. From Silophyton இருந்து Cretaceous periodல யாரு ஃபார்ம் ஆயிருக்கு? Synopsids, Hoistales ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட மாடர்ன் ஃபார்ம் இவரு. From Silophyton ancestorல இருந்து Jurassic periodல ferns ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ferns இப்போவுமே present ஆயிருக்கு. மாடர்ன் ஃபார்ம்ஸ் இப்போவும் present ஆயிருக்கு. From Silophytonல இருந்து Cretaceous periodல Jingos ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட மாடர்ன் ஃபார்ம்ஸ் இப்போ பிரசண்டா இருக்கு. சிலோஃபைட்டன்ல இருந்து ஜுராசிக் பீரியட்ல கோனிஃபர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட மாடர்ன் ஃபார்ம்ஸ் இப்போவும் பிரசண்டா இருக்கு. சிலோஃபைட்டன்ல இருந்து கிரெட்டேஷியஸ் பீரியட்ல நெட்டேல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட மாடர்ன் ஃபார்ம்ஸ் தான் இவரு. சிலோஃபைட்டன்ல இருந்து ப்ரோஜின்னோசோம் ஃபார்ம் ஆயிடுச்சு டிவோனியன்ல. அங்க இருந்து கார்போனிஃபரஸ்ல சீடு ஃபர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. சீடு ஃபர்ன்ஸ்ல இருந்து ஜுராசிக் பீரியட்ல சைக்கட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. தே ஆர் பிரசன்ட் நவ். சீடு ஃபர்ன்ஸ்ல இருந்து டைகோட்டிலிடன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மோனோகோட்டிலிடன்ஸ், அதுக்கப்புறம் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் தே ஆர் பிரசன்ட் நவடேஸ். இப்ப பாருங்க, டைகோட்டிலிடன்ஸா மோனோகோட்டிலிடன்ஸா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து டைகோட்டிலிடன்ஸ். அதுக்கப்புறம் தான் மோனோகோட்டிலிடன் ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ரெடி. சோ இந்த மாதிரி யூ கேன் அனலைஸ் திஸ் கிராஃப். இந்த கிராஃப் உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம். இப்ப ஜுராசிக் பீரியட்ல யார் அதிகமா இருந்துச்சு? ஜுராசிக் பீரியட் பாருங்க, who was abundant ஜுராசிக் பீரியட்ல கோனிவர்ஸ் தான் abundant இருந்துச்சு. அப்படிதானே? இது பாருங்க, ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் தான் இப்ப யார் abundant இருக்கு? குவாட்டர்னரியில யார் abundant இருக்கு? பிரையோஃபைட்டா, சினோப்சிஸா, ஜிங்கோஸா, நெட்டேல்ஸா யாரும் கிடையாது. ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் தான் இப்போ abundant இருக்கு. புரியுதா? In this manner you can evaluate this. It is better to study this in detail. இது evolution of plants. இது plant ஓட evolution. Clear தானே? It is clear. So we are having to discuss about the evolution of animals also. Animals ஓட evolution இங்க போட்டிருக்கு. So animalsல it's about, I think it's about the evolution of vertebrates. Vertebrates ஓட evolution you can see here. Vertebrates ஓட evolution, listen to me very well. Vertebrates-க்கு எப்படி evolution நடந்திருக்கு? Okay, ready. So this is a present time. முன்னாடி சொன்ன மாதிரி this is a present time and the organism present nowadays. இப்போ இருக்கக்கூடிய organismத்தை தான் இங்க போட்டு வச்சிருக்கு. டர்ட்டில்ஸ் இப்போ பிரசண்டா இருக்கு, லிசார்டு பிரசண்டா இருக்கு, ஸ்னேக் பிரசண்டா இருக்கு, டொட்டோரா, crocodile, பேர்ட்ஸ், மேமல்ஸ் எல்லாம் இப்போ பிரசண்டா இருக்கு. எல்லாமே வெர்டிபிரேட்ஸ் தானே, எல்லாமே வெர்டிபிரேட்ஸ். ஓகே. So 350 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, 350 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஏர்லி ரெப்டைல்ஸ் இருந்துச்சு. அந்த ரெப்டைல்ஸ்ல இருந்து 300 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி சினாப்சிட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சோரோப்சிட்ஸும் ஃபார்ம் ஆயிடுச்சு. சினாப்சிட்ஸ்ல இருந்து பெலிகோசோரஸ் சொல்லி ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பெலிகோசோரஸ் எக்ஸ்டிங்க்ட். இந்த பெலிகோசோரஸ்ல இருந்து தெராப்சிட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த தெராப்சிட்ஸோட மாடர்ன் டே ஃபார்ம்ஸ் தான் இப்ப இருக்கக்கூடிய மேமல்ஸ், that is present in the quaternary period. இந்த சினாப்சிட்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய சினாப்சிட்ஸ்ல இருந்து தீகோடோன்ஸ் சொல்லி ஒரு அனிமல் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த தீகோடோன்ல இருந்து டைரக்டா ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் பாருங்க, அது crocodile இப்ப பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க இருந்து டைனோசோர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. டைனோசோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால இந்த லைன் நம்ம மேலேக்கு வரையறது இல்ல. டைனோசோர்ஸ் இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஆர்கானிசம் வந்து பேர்ட்ஸ் ஆர் பிரசன்ட் ஈவன் நவடேஸ்.
சொராப்சிட்ஸ்ல இருந்து லிசார்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த லைன் மேல வரைக்கும் போறது பாருங்க. லிசார்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி அதுல இருந்து ஸ்னேக்ஸும் ஃபார்ம் ஆயிடுச்சு. From Sauropsids, you can see the formation of turtles also. Turtles form ஆயிடுச்சு. From the same Sauropsids, you can see Tortoras were also formed. So, டோட்டோராவுக்கும் ஸ்னேக்குக்கும் லிசார்டுக்கும் எல்லாமே காமன் ancestor தான் இருக்கு. They all are having a common ancestor. Clear தானே? This is a representation of the evolutionary history of vertebrates through geological time period. It's about this paragraph. So now we have only one thing left, that is the evolution of human being in the chapter evolution. That next video is solitary. So after evolution, what you want, you can mention in the